கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவாவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுந்த புஸ்தகம். அதில் 43ஆம் அதிகாரம், அதில் 25ஆம் வசனம். ஏசாயா 43:25. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். இன்றைய தினம் தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு வாக்கு என்னவென்றால், நமது மீறுதல்கள் நமது பாவங்களை நினையாமல் இருப்பேன் என்று சொல்கிறார். அதுக்காக இதில் தேவன் பாவங்களை மன்னிக்க தான் உலகத்துக்கு வந்தார். நம்ம பாவங்களுக்காக ரத்தம் சிந்தி மறித்தார், எல்லாத்துக்குமே தெரியும். அதுக்காக நம்ம திருப்பி திருப்பி செய்யலாமான்னா அது செய்யக்கூடாது. நம்ம பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பாவங்களை நீ நினையாமல் இருப்பேன் அப்படின்றாரு. அப்போ நம்ம அதுக்காக நான் செஞ்சுக்கிட்டே இருப்பேன்னா அது ஒரு சரியான காரியங்கள் கிடையாது. இந்த வசனம் அழகா என்ன சொல்லுது பாருங்க. நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன். அப்ப நம்ம காரியங்கள், நம்ம மீறுதல்கள், தேவனை மீறி நிறைய காரியங்கள் செய்யறோம். தேவனோட சத்தத்தை கேட்காம நம்ம சுய சத்தத்தில் சுய சிந்தையில நிறைய காரியங்கள் செஞ்சுட்டு அப்ப தேவன் ஓடியாரோம். ஆனால் தான் சொல்றாரு, தேவன் நமக்கு வைத்திருக்கிற காரியங்களை மீறி நடக்கும் மீறுதல்களை நினைக்க மாட்டேன், மீறுதல்களை குலைத்து போடுகிறேன் அப்படின்னு தேவன் ஒரு வாக்கு கொடுக்கிறார். அப்போ எப்பேற்பட்ட ஒரு அன்பான தேவன் பாருங்களேங்க. நம்ம பழைய ஏற்பாட்டு தேவன் நம்மளை தண்டிக்கிற தேவன் நம்ம நினைக்கிறோம், அது கிடையாது. தேவன் எப்பொழுதுமே மாறாதவராக இருக்கிறார். அவர் அன்புள்ளவர், நம்ம மேலே அன்புள்ளவர். ஏன்னா அவர் சாயலாக படைக்கப்பட்டிருக்கும், அவரோட பிள்ளைகளாக இருக்கும்படி நம்ம அழைக்கப்பட்டிருக்கும். யோவான் 1:12 தான் சொல்லுது, அவர் பிள்ளைகளாக இருக்கும்படி அதிகாரம் கொடுக்கப்பட்டவர் சந்ததி நம்ம. ஆனால் தான் சொல்கிறார், நானே. யார்கிட்ட மோசையிட்ட சொன்னார், யாரா இருக்கேன், நானாகவே இருக்கிறேன்னு சொன்ன அதே தேவன் இதில் மறுபடியும் சொல்கிறார், நானே உன் மீறுதல்களை குலைத்து போடுகிறேன். யார் நிமித்தமாக? அவர் நிமித்தமாக. அப்போ தேவன் நமக்காக இவ்வளோ காரியங்கள் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம மீறுதல்களை அவர் குலைத்து போட்டு விட்டார். ஆனால் திருப்பி நம்ம அதை சேர்த்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கிங்களேன், அதுக்கு நம்ம பதில் சொல்லியே ஆக வேண்டும். அதனால தான் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். அப்போ தேவன் நம்ம பாவங்களை நினைக்கிற தேவன் கிடையாது. இது அது எப்படி சொல்கிறதுன்னா, நம்ம வீட்டில் பிள்ளைகள் தவறு செய்கிறாங்க. அந்த தவறை நினச்சிக்கிட்டே இருக்கீங்களா? ஒரு 10 வயசில் பண்ண தவறை 40 வயசு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? இல்லை அதுக்கப்புறம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? அந்த காலத்துக்கு என்னென்ன பண்ண தெரியுமாடா அப்படின்ட்டே இருக்கோமா? அது மனித இயல்பு. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாரு, கம்ப்ளீட்டாக மறந்து விடுவேன்ன்றாரு, நினைக்க மாட்டேன் அப்படின்றாரு. அதனால தான் உன் பாவங்களை நினையாமலும் இருப்பேன். தேவன் எதுவுமே நினைவில் வச்சுக்க மாட்டேன், கம்ப்ளீட்டாக மறந்துடுவேன் அப்படின்றாரு. அப்பேற்பட்ட தேவன் நம்ம வைத்திருக்கிறோம். ஆனால் அதுக்காக நம்ம டெய்லி பாவம் பண்ணலாம், டெய்லி நம்ம இஷ்டப்படி நடக்கலாம் அப்படின்னா அது தேவ சித்தத்துக்கு எதிரான ஒரு காரியம். இன்றைய தினம் இந்த கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, தேவன் இதுவரை நம்ம செய்த பாவங்களை நினையாமல் இருப்பார். நமது மீறுதல்களை அவர் நிமித்தமாக குலைத்து போட வல்லவராக இருக்கிறார். எல்லாமே சிலுவையில் வெற்றி சேர்ந்த தேவன். ஆனால் நம்ம அதை திருப்பி 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 நம்ம அதை செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால் நம்ம நியாய தீர்ப்பின் நாளில் நம்ம கட்டாயம் பதில் கொடுத்தே ஆக வேண்டிய ஒரு காரியம் உண்டு. இதை கேட்கும் தேவ பிள்ளைகளே, இதே தினத்தை தேவன் உங்களுக்கு சொல்கிற ஒரு அருமையான காரியம் என்னவென்றால், உங்கள் பாவங்களை நினைக்க மாட்டேன், நினையாதிருப்பேன், உங்கள் மீறுதல்களை என் நிமித்தமாக குறைத்து போடுகிறேன் அப்படின்னு தேவன் ஒரு அழகான ஒரு வாக்குறுதி கொடுக்கிறார். அதை வாக்குறுதியை பெற்றுக்கொண்டு நம்ம இனி பாவம் செய்யாதபடி, இனி தவறான பாதையில் நடக்காதபடி நம்மளை பாதுகாத்துக் கொள்வோம். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கும் அன்பின் பரலோக பிதாவே, நானே உன் மீறுதல்களை இனி என் நிமித்தமாக, என் நாமத்தின் நிமித்தமாக குலைத்து போடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே. ஏஸ்தாப்பே, எங்கள் பாவங்களை இனி நீர் நினைக்க மாட்டேன் என்று சொன்ன மகா கிருபையான வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. ஏஸ்தாப்பே, நீர் எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை கிருபையாக ஏற்றுக்கொண்ட கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தகப்பனை தங்கள் பாவங்களை உம்மிடத்தில் அறிக்கையிட்டு மன்னிப்பை பெற்று நீர் அவர்களுக்கு வைத்திருக்கும் நன்மையான பாதையிலே நடக்க அவர்களுக்கு உதவும் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, இயேசுவின் மூலமாய் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.